காவிரி டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டங்களாக உடனே அறிவித்து ஏக்கர் ஒன்றுக்கு 25,000 இழப்பீடு வழங்க கோரிய டெல்டா விவசாயிகள் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் தஞ்சையில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் பங்கேற்க உள்ளதாக தெரிவித்தனர். தஞ்சை ஆட்சியர் அலுவலகத்தில் நடைபெற்ற விவசாயிகள் குறைதீர்ப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட விவசாயிகள் போதிய தண்ணீரின்றி நடவு செய்யப்பட்ட குறுவை பயிர்கள் கருகி வருகிறது, உரிய நீரை பெற எந்த நடவடிக்கையும் எடுக்காத தாவேக்கா அரசை கண்டித்து முழக்கங்களை எழுப்பினர். தேர்தல் வாக்குறுதிப்படி பயிர்க்கடனை தள்ளுபடி செய்ய வேண்டும் என வலியுறுத்தி கூட்டத்தில் இருந்து வெளிநடப்பு செய்த விவசாயிகள் கருகிய பயிர்களை கையில் வைத்து முழக்கங்களை எழுப்பினர். மத்திய மாநில அரசுகளே நடவடிக்கை எடுத்திடு. தமிழக அரசு தள்ளுபடி செய். விவசாயிகள் பெற்ற கடனை முழுமையாக தள்ளுபடி செய். ஜூன் 12 தண்ணி திறந்து போன ஆண்டு ஜூன் 16 கல்லணை திறக்கப்பட்டு காவிரி டெல்டா பசுமையாக காணப்பட்டது. விவசாய தொழிலாளருக்கு வேலை வாய்ப்பு கிடைத்தது. விவசாயிகளுக்கு மகிழ்ச்சியாக இருந்தோம். இன்று என்னன்னா பாலைவனமா மாறிவிடுச்சு காவிரி டெல்டா. தமிழகமே பட்டி எறியக்கூடிய அளவுக்கு ஒரு வறட்சி. குடிநீர் இல்லை, குடிக்க குடிநீர் இல்லை. எங்களுக்கு வைத்த எரியுது. ஆனா நீ நாடகம் நடத்திட்டு இருக்க. நீ எதுக்கு கர்நாடகா போனோம்? கர்நாடக முதலமைச்சரை சந்திச்சு பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? உச்சநீதிமன்ற தீர்ப்பு, காவிரி ஒழுங்காட்டு குழு தீர்ப்பு, மேலாண்மை வாரிய தீர்ப்பு, எந்த தீர்ப்பாவது ஒரு தீர்ப்பாக மதிக்கிறதுக்கு யோக்கியம் இருந்துச்சா கர்நாடகா சிவகுமாருக்கு? அங்க இருக்கிற பொதுமக்கள் போறாங்கல்ல, விவசாயிகள் போல தண்ணி கொடுக்கணும்னு சொல்ல 60% தண்ணி இருக்கு ஒவ்வொரு டேம்லையும். ஆனா பழி வாங்குறாரு சிவகுமார். நமக்கு தமிழகத்தை வஞ்சிக்கணும் நோக்கில் இருக்கிறாரு. நீ எதுக்கு கர்நாடகா செல்ல வேண்டும்? விஜய் அவர்களே, உங்களுக்கு கடும் கண்டனத்தை தெரிவிக்கிறேன். காவிரி சமவெளி மாவட்டங்களை உடனடியாக மத்திய மாநில அரசுகள் வறட்சி பாதித்த மாவட்டங்களாக அறிவிக்க கோரி தஞ்சை மாவட்ட ஆட்சியர் நடத்துகின்ற விவசாய குறைதீர் கூட்டத்தில் மத்திய மாநில அரசுகளை கண்டித்து வெளிநடப்பு நடத்துகின்றோம். கடன் தள்ளுபடி திட்டத்தில் தெளிவான அறிக்கையை தமிழ்நாடு அரசு இதுவரை வெளியிடாமல் இருக்கிறது. தேர்தல் கால வாக்குறுதியை நிறைவேற்ற கோரியும், அதே போன்று மேகதாட்டிலே அணை கட்டுவதற்கு மத்திய அரசு மறைமுகமாக ஆதரவாக இருப்பதை கண்டித்து விவசாயிகள் நாங்கள் வெளிநடப்பு செய்கின்றோம். டெல்டா மாவட்டங்களை வறட்சி மாவட்டமாக அறிவிக்க வேண்டும். தன்னிச்சையாக கர்நாடக முதல்வரை முதலமைச்சர் விஜய் சந்திப்பதற்கு எதிர்ப்பு தெரிவித்த விவசாயிகள் எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் தஞ்சையில் நடைபெறவுள்ள கண்டன ஆர்ப்பாட்டத்தில் அனைத்து விவசாயிகளும் பங்கேற்போம் என உறுதிபட தெரிவித்தனர். டெல்டா மாவட்டங்கள் பூரா வறட்சி மாவட்டமா அறிவிச்சு இந்த ஜூலை 31ஆம் தேதி வறட்சி பாதிக்கப்பட்ட மாவட்டம் அறிவிச்சு உடனடியாக அவங்களுக்கு ஏக்கருக்கு 25,000 இழப்பீடு கொடுக்கணும். விவசாயிகளுக்கு இன்னைக்கு ஒவ்வொரு நாளும் தன்னுடைய உயிரை கையில பிடிச்சிட்டு நாங்க வாழ்வாதாரத்தை பாதிக்கப்பட்டு போயிருக்கிறோம். ஆனா எங்களுக்கு குரல் கொடுக்கறதுக்கு இன்னைக்கு தமிழகத்துல நாளைக்கு தஞ்சாவூர்ல ஒரு மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்த இருக்கிறார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு ஒட்டுமொத்த விவசாயிகளும் கடல் அலைகடல்னு திரண்டு அவர்களுக்கு முழு ஆதரவு கொடுத்து நம்ம விவசாயிகள் எல்லாம் வாழ வைக்க வேண்டும் என்பதற்காக குரல் கொடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் நான் கேட்டுக்கொள்கிறோம். டெல்டா மாவட்டத்தில் வறட்சி மாவட்டம் அறிவிச்சு 25,000 ரூபாய் ஏக்கருக்கு நிவாரணம் வழங்கணும். கடன் தள்ளுபடி நீங்க சொன்னபடி 5 ஏக்கருக்கு முழுவதும் 5 ஏக்கருக்கு உள்ளதை பாதி தள்ளுபடி பண்ணாதான் நாங்கள் ஒத்துக்குவோம். முதலமைச்சர் இப்போ கர்நாடகத்துக்கு போறேன்னு சொல்றாரு. நீங்களா ஒரு தன்னிச்சையாக ஒரு முடிவு எடுக்கிறீங்க. இது தவறான முடிவு. எங்களுக்கு கர்நாடகத்திலேருந்து தண்ணி பெற்றதுக்கு உரிய சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கணும்னு கேட்டுக்கிறோம்.